சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைக்காவியத்திலிருந்து முதல் பாடல் ரிலீஸ் ஆகிருக்குது. 50 ஆண்டு கால தலைவருடைய திரையுலக வாழ்வு மாபெரும் மைல்கல்லாக இந்த வேட்டையன் அமைங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. நேற்று ஃபர்ஸ்ட் பாடல் ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய தொழில்நுட்பத்தில் நம்ம மலேசியா வாசுதேவன் ஐயாவுடைய வாய்ஸை கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றிக்கை நினைக்கிறோம். ஏன்னா நிறைய வெற்றி பாடல்கள் தலைவருக்காக எடுத்து கொடுத்தவர். அவருடைய வாய்ஸை மறுபடியும் 27 ஆண்டுகளுக்கு அப்புறமா கேட்கறதுல இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மலையாளம் மிக்சிங்காக இருக்குது. போன தடவை பார்த்துருந்தீங்கன்னா ஜெயிலரில் தெலுங்கு பாட்டு மிக்சிங் ஆகி மாபெரும் ஹிட்டு கொடுத்தது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா மலையாளம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டான மூவிங்காக இருக்குது. மன்ஸ்லாய் அப்படிங்கிற வேர்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுதாங்கிறத பார்க்குறேன். எல்லாத்தையும் புரிய வைப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு மூலிமா நமக்கு தெரியும். அதனால டான்ஸ் அதே மாதிரி வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் அருமையாக அனிருத்து கூட சேர்ந்து ஆடி கலக்கிருக்காப்புல. அவருக்கு மியூசிக் தான் கலக்கலன்னா தலைவரோட சேர்ந்து அவருக்கு ஃபுல்லாக டான்ஸும் கலக்கலாம் இருக்குது. அருமையான பாடலாக இருக்குது. இந்த பாட்டே மாபெரும் ஹிட் ஆகிருக்குது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான் நம்ம கேட்டுட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கிறோம். படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே திரையில அவள் பார்க்குறக்க அவ்வளோ துடிச்சிட்டு இருக்காங்க. கோடான கோடி ரசிகர்ல நானும் வருவேன். இருந்தாலும் என்றைக்குமே தலைவர் பாட்டுன்னு அது தனிதான். யாரும் கிட்ட நெருங்க முடியாத தொட முடியாத அந்த இமயத்துடைய பாடலுக்கு பாட்டு தந்த அனைவருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன்.